தமிழகம் முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சியில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இந்த முதல்வர் மருந்தகம் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. கூட்டுறவுத்துறை சார்பில் தமிழ்நாடு முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகத்தை தமிழக முதல்வர் இன்று சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தற்போது 1000 முதல்வர் மருந்தகத்தை திறந்து வைக்கிறார். இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட 1000 முதல்வர் மருந்தகத்தை திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்வில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருடன், சென்னை மேயர் பிரியா, நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் மற்றும் தலைமை செயலாளர் உள்ளிட்டோர் முன்னிலையில் இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. இதில் ஒரு பகுதியாக மதுரை கோரிப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய ஜனாய் நகரில் அமைக்கப்பட்டுள்ள முதல்வர் மருந்தகம் உட்பட 51 அதாவது மதுரையில் மட்டும் 51 இடங்களில் இந்த மக்கள் முதல்வர் மருந்தகமானது திறந்து வைக்கப்பட இருக்கிறது. இந்த நிகழ்வில் தமிழக வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, மதுரை மேயர் இந்திராணி பொன்வசந்த், மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் மற்றும் தகவல் தொழில்நுட்ப மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை அமைச்சர் பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் தற்போது மதுரையில் திறந்து வைக்கிறார்கள். சென்னையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி, கரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த நிகழ்வானது அடுத்தடுத்து மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட இருக்கிறது. திவ்யா, திட்டத்தை போல மக்கள் மன்றங்களும் குடும்பங்களின் மாத செலவினத்தை வெகுவாக குறைத்து வருவாய்க்கு இந்த மகத்தான திட்டத்தை அறிவித்து தமிழகம் முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்களை தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அண்மை தகவலாக என பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இந்த விழாவானது தற்போது நடைபெற்று வருகிறது. இத்திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். குறைந்த விலையில் மக்களுக்கு மருந்துகளை வழங்கும் திட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறந்து வைக்கப்படும் என முன்னதாக முதலமைச்சர் அறிவித்திருந்த நிலையில் அதன் திறப்பு விழாவானது தற்போது கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கில் நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்.